சர்க்குருவே சரணம். சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் என்னவென்றால், சூழ்நிலைகளை விட சர்க்குருவின் அருளை அதிகமாக நம்ப வேண்டும் என்பதுதான். நிலைமைகள் மாறலாம், ஆனால் நம்பிக்கை நிலைத்திருந்தால் பாதை திறக்கும். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தாலும் விடியல் வரும் என்ற நம்பிக்கையை இழக்காதேடா சாமி என்று சர்க்குரு அப்பா உணர்த்துகின்றார். இரவு எவ்வளவு நீண்டாலும் சூரியன் உதிப்பது நிச்சயமடா சாமி. நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மனதை தாங்கும் சக்தி. அதனை வளர்த்து கொண்டால்தான் எந்த சோதனைகளையும் கடக்க முடியும். சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் இது. முடியாது என்ற எண்ணத்தை சர்க்குரு அருளால் முடியும் என்ற எண்ணமாக மாற்றுவதில்தான் உள்ளது. கஷ்டங்கள் வந்தால் மனம் உடைவது இயல்பு. அதனால் அந்த நேரத்தில் கூட நம்பிக்கையை பிடித்து கொள்வதே உண்மையான பக்தி என்று சர்க்குரு கூறியிருக்கிறார். நம்பிக்கை உள்ள இதயத்தில் பயம் நீண்ட நாள் தங்க முடியாது. நம்பிக்கை ஒளி வந்தால் அச்சத்தின் இருள் விலகிவிடும்டா சாமி. சர்க்குரு அப்பா நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் பிரச்சனைகளை எண்ணாதே, அருளை என்ன என்பதாகும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டாலும் அது மரமாக வளரும் என்ற நம்பிக்கையோடு வளர்கிறது. மனிதனும் அதுபோல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும்டா சாமி. நம்பிக்கை என்பது காத்திருக்கும் கலையாகும். இன்று நடக்காதது நாளை நடக்கலாம் என்பதை உணர்வதே அதன் ரகசியம். சர்க்குரு அப்பா கூறுகிறார், மனம் தளரும் போது பிரச்சனையை பார்க்காதே, அதற்கு அப்பால் இருக்கும் அருளை பாருடா சாமி. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும் நேரங்களில் கூட ஒரு கதவை சர்க்குரு திறந்து வைப்பார். அதனை நம்புவது தான் நம்பிக்கையின் சக்தி. நம்பிக்கை என்பது வெற்றிக்கு முன்பே வெற்றியை உணரும் மனநிலை ஆகும்டா சாமி. சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் தோல்விகளை முடிவாக அல்ல, பாடமாக படிக்க கற்றுக்கொள்ளத்தாகும். கண்ணீர் வரும் நேரத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஏனெனில் கண்ணீருக்கு அப்பால் ஆசீர்வாதமும் காத்திருக்கலாம். நம்பிக்கை கொண்ட மனிதன் ஒருபோதும் முழுமையாக தோற்பதில்லை, ஏனெனில் அவன் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியை பெற்றிருப்பான். சர்க்குரு அப்பா கூறுகிறார், உன்னால் முடியாததை நினைத்து வருந்தாதே, அருளால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் புயல்களில் நம்மை காக்கும் நங்கூரம் போன்றது. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை என்றாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பும் ஒரு மனம் ஒரு அரிய வரம். சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் காலத்தை நம்புவதும் அருளை நம்புவதும் ஆகும்டா சாமி. ஒரு சிறிய தீபம் பெரிய இருளை அகற்றுவது போல ஒரு சிறிய நம்பிக்கை பெரிய கவலைகளை அகற்றும்டா சாமி. நம்பிக்கை இழந்த மனம் பலவீனமாகிவிடும். நம்பிக்கை கொண்ட மனம் அதிசயங்களை உருவாக்கும்டா சாமி. சர்க்குரு அப்பா உணர்த்துவது உன்னை விட உன் வாழ்க்கையை அருள் நன்றாக அறிகிறது என்பதே ஆகும்டா சாமி. கஷ்டங்கள் நிரந்தரமல்ல, நம்பிக்கை இருந்தால் அவற்றை கடக்கும் பாதையும் தோன்றும்டா சாமி. நம்பிக்கை என்பது கண்ணால் பார்க்க முடியாததை இதயத்தால் உணர்வதாகும்டா சாமி. சர்க்குரு அப்பா கூறுகிறார், காத்திருப்பதை சுமையாக நினைக்காதே, அது ஆசீர்வாதத்திற்கான தயாரிப்பு என்று நம்புடா சாமி. நம்பிக்கை கொண்டவன் ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக பார்க்கின்றான்டா சாமி. தோல்விகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை இருந்தால் வெற்றியின் விதை அழியாதுடா சாமி. சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் மனம் உடைத்த நேரத்தில் கூட அருளை நினைப்பதாகும்டா சாமி. வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கலாம், ஆனால் நம்பிக்கை நம்மை கைவிடாது. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை பற்றிய பயத்தை குறைத்து தைரியத்தை அதிகரிக்கும் சக்தியாகும்டா சாமி. சர்க்குரு அப்பா கூறுகிறார், நம்பிக்கையை இழக்காதே, நான் இருக்கிறேன்டா சாமி. ஒரு மரம் வளர நேரம் எடுப்பது போல ஆசீர்வாதங்களுக்கும் சரியான நேரம் மலர்கின்றன. நம்பிக்கை கொண்ட இதயம் இருளில் ஒளியை தேடி கண்டுபிடிக்கும். சர்க்குரு அப்பாவின் பார்வையில் ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய உயரத்திற்கு அழைக்கும் படிக்கட்டுகளாகணும் சாமி. நம்பிக்கை என்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல, கஷ்டங்களுக்கு தைரியமாக வாழும் மனநிலை. சர்க்குரு அப்பா கூறுகிறார், உன் கண்ணீரை விட பெரியது உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம். நம்பிக்கை உள்ள மனிதன் தடைகளை பார்த்து நிற்க மாட்டான், அவற்றை தாண்டும் வழியை தேடுவான். மனம் சோர்வடையும் போது நம்பிக்கை ஒரு மருந்தாக செயல்படுகின்றதுடா சாமி. சர்க்குரு அப்பா உணர்த்துவது இன்று புரியாதது நாளை அர்த்தமாகும்டா என்பதே சாமி. நம்பிக்கை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல, நல்லது நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும்.
சர்க்குரு அப்பா கூறுகிறார், அருள் வேலை செய்யும் நேரத்தில் அவசரப்படாதே. நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கையில் தைரியம் இயல்பாக வளரத் தொடங்கும். ஒவ்வொரு விடியிலும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை நம்புவனே முன்னேறுகிறான். சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம். சர்க்குரு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும்டா சாமி. நம்பிக்கை என்பது மனதில் ஏறி ஒரு தீபம். அதை அணைய விடக்கூடாதுடா சாமி. கஷ்டங்கள் வந்தாலும் எதுவும் கடந்து போகும் என்று நம்பும் மனம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனம். சர்க்குரு அப்பா கூறுகிறார், நீ ஒரு அடி நம்பிக்கையுடன் நடந்தால் அருள் 100 அடிகள் உன்னிடம் வரும். நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை சுமையாக்கும். சர்க்குரு அப்பா நமக்கு சொல்லும் மிகப்பெரிய ரகசியம் அருளை நம்பு, உன்னை நம்பு, நாளைய நம்பு என்பதாகும். சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் ஒன்றே. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையை விடாதே. அந்த நம்பிக்கையே அதனை உணரச் செய்யும் முதல் படியாகும். சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் கண்ணில் காண்பதை விட இதயத்தால் உணர்வதை நம்புவதில்தான் இருக்கின்றது. எல்லாம் இருளாக தெரிந்தாலும் அருள் ஒளி வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர வேண்டும்டா சாமி. வாழ்க்கையில் தாமதம் ஏற்பட்டால் அதை தோல்வி என்று நினைக்காதே என்று சர்க்குரு அப்பா உணர்த்துகின்றார். சில ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் மட்டுமே மலரும். அதுவரை நம்பிக்கையை கைவிடாமல் காத்திருக்க வேண்டும்டா சாமி. சர்க்குரு அப்பா கூறுகிறார், நம்பிக்கை என்பது நாளை நல்லது நடக்கும் என்று நினைப்பது மட்டுமல்ல, இன்று கஷ்டம் இருந்தாலும் மனம் தளராமல் இருப்பதுதான். ஒரு கதவு மூடப்பட்ட போது பலர் அழுகிறார்கள். ஆனால் சர்க்குரு அப்பா சொல்லும் நம்பிக்கையின் ரகசியம் சர்க்குரு இன்னொரு கதவை திறந்து வைத்திருக்கிறார் என்று நம்புவதில் இருக்கின்றது ராசாமி. நம்பிக்கை உன்னை இதயம் தோல்வியை பார்த்து பயப்படாதே. ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடத்தையும் புதிய பாதையையும் காட்டும் என்பதை அது அறிந்திருக்கும்டா சாமி. சர்க்குரு அப்பா கூறுகிறார், உன் வாழ்க்கையில் கடைசி பக்கத்தை நீ பார்த்ததில்லை. ஆகவே நடுவில் வரும் சோதனைகளை வைத்து முடிவு சொல்லாதே. இந்த எண்ணமே நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கின்றது. நம்பிக்கையின் உண்மையான ரகசியமெல்லாம் நன்றாக இருக்கும்போது சர்க்குருவை நினைப்பதில் இல்லை. எல்லாம் கஷ்டங்களும் இருக்கும்போதும் சர்க்குருவை நம்புவது தான் உள்ளது என்று சர்க்குரு அப்பா உணர்த்துகின்றார். சர்க்குரு அப்பாவின் அருள் மீது நம்பிக்கை வைத்த மனிதன் தனியாக நடப்பது போல தோன்றினாலும் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. சர்க்குருவின் கரம் அவனை அமைதியாக வழிநடத்தி கொண்டே இருக்கும்டா சாமி. சர்க்குரு அப்பா கூறும் நம்பிக்கையின் ரகசியம் கண்ணீருக்கு பிறகு சிரிப்பு வரும், இருளுக்கு பிறகு ஒளி வரும், சோதனைக்கு பிறகு ஆசீர்வாதம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்டா சாமி. சர்க்குரு அப்பா நமக்கு தரும் இறுதி செய்தி இதுதான். மகனே, சூழ்நிலைகளை பார்த்து நம்பிக்கையை இழக்காதே. நான் இருக்கிறேன்டா சாமி. உன் கண்ணீரை ஆசீர்வாதங்களாக மாற்றும், உன் சோதனைகளை வெற்றியாகவும் மாற்றும். நான் நிச்சயமாக வரும். நம்பிக்கை மட்டும்